எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 2016 வருடம் நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் பொது தமிழும் பொது அறிவும். அதில் நாம் இந்த காணொளி வாயிலாக பொது தமிழ் 100 வினாக்கள் மட்டும் பார்க்க போகிறோம். அதை உன்னிப்பாக கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி. அதேமாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி. மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன். மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன். சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. இரண்டாவது கேள்வி பொறுத்துக. கவுந்தியடிகள் சமணத்துறவி. மாதரி ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடலரசி. கண்ணகி மாநாய்கனின் மகள். ஆப்ஷன் ஏ. மறுபடியும் படிக்கிறேன், கேட்டுங்க. கவுந்தியடிகள் சமணத்துறவி. மாதரி ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடலரசி. கண்ணகி மாநாய்கனின் மகள். கடிகை என்பதன் பொருள். கடிகை அணிகலன். அடுத்து கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா என கூறும் நூல். கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400. பழமொழி 400. அடுத்து வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர். அடுத்து பொறுத்துக. நூலும் நூலாசிரியரும். ஜெயங்கொண்டார் கலிங்கத்துப்பரணி. காரியாசான் சிறுபஞ்ச மூலம். கம்பர் சடகோபரந்தாதி. கண்ணகனார் புறநானூறு. ஜெயங்கொண்டார் கலிங்கத்துப்பரணி, காரியாசான் சிறுபஞ்ச மூலம், கம்பர் சடகோபரந்தாதி, கண்ணகனார் புறநானூறு. அடுத்து என் பானோக்காய் ஆகிலும் முன் பற்றலால் பற்றில்லேன். குலசேகராழ்வார். அடுத்து செரு என்பதன் பொருள் வயல். செரு என்றால் வயல். திருக்குறளில் 7 எனும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கு சரியான விடை 8. அடுத்து கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 எனும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 எனும் வேறு பெயர் கொண்ட நூல் திருமந்திரம். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார். சேக்கிலார். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவணடிகள். அரவணடிகள். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூட்புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். அடுத்து கம்பரை புறந்தவர் யார்? அதாவது கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல். அடுத்து ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். ஆங்கிலம். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. இந்தியாவில்
முதல் மொழியாக அறிவிக்கப்பட்ட செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழியும் தமிழ் தான். அடுத்து குரூக், மால்தோ, பிராகியுய் என்பன வட திராவிட மொழிகள். அடுத்து ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர். ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் சித்திரக்கவி. மீதிலாம் பாருங்க. முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்டல், தமிழ்ச்சோலை ஆகிய நூல்களெல்லாம் திருவிக அவர்கள் எழுதினார். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலையடிகள் என்பது பொருந்தாத ஒன்று. மீதியாக பாருங்க. சூசையப்ப தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். திருமந்திரம் என்பது சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது. எந்த வருடம்? 1991. அடுத்து ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வெளியிட்ட ஆண்டு 1886. 1886. மணநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. அடுத்து பொறுத்துக. சிந்தை, எண்ணம், நவ்வி, மான், முகில், மேகம், புனல், நீர். மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க. சிந்தை, எண்ணம், நவ்வி, மான், முகில், மேகம், புனல், நீர். ஆப்ஷன் சி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்சிவ் லா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட் சான்று சட்டம். அடுத்து யாழ் கேட்டு மகிழ்ந்தால் கருவியாகு பெயர். யாழ் என்பது கருவியாகு பெயர். வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது கடலை குறிக்கும். இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. வாரணம், பவ்வம், பறவை, புணரி கடல். எயிறு எனும் சொல் சொல்லின் எவ்வகை? பெயர் திரிசொல். பெயர் திரிசொல். அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல். இதில் மோனை மட்டும் வந்துள்ளது. அரியதாம் அமைந்த, உவப்ப உள்ள, அதாவது இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதெல்லாம் மோனை. பெயரச்சத்தை எடுத்து எழுதுக. வந்த, அதாவது கடைசி எழுத்து இத்து கூட்டல் ஆ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பெயரச்சம். அதை வினையச்சம்னா படித்து எழுதி, இதெல்லாம் வினையச்சங்கள். அடுத்து அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி தானிய கடை வீதி. பொன் வீதி பொற்கடை வீதி. மறையவர் வீதி அந்தணர் வீதி. ஆப்ஷன் பி. அடுத்து துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடர் கலையரசி துணியை தைத்தாள். அடுத்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு. வினையாளனையும் பெயர். ஒருத்தார் வினையாளனையும் பெயர். வா எனும் வேர் சொல்லின் வினையச்சம். நான் ஏற்கனவே சொன்னேன், வந்து. வந்து வந்தான்கிறது வினைமுற்று, வருதல் தொழிற்பெயர். வந்தாங்கிறது பெயரச்சம்.
உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல் வெண்ணிலவு. கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை கெடா விடா. இது வந்து செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலு வலுவமைதி. வலுவமைதி. அடுத்து 38. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் கிரேக்கர் ரோமானியர். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் பட்டும் சர்க்கரையும். பட்டும் சர்க்கரையும். அடுத்து இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் விருதை வழங்கிய ஆண்டு 1990. ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். மூசி பூர்ணலிங்கம். பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. 1870. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. சின்மய தீபிகை பதிப்பித்த. அடுத்து கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமத்து நதி. அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை. தேன்மழை. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் பாவாணர். பாவாணர். அடுத்து 51வது கேள்வி. பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? விதுரன். விதுரன். ஆப்ஷன் ஏ. அடுத்து நற்றிணை பாடல்களை தொகுத்தவர். நற்றிணை பாடல்களை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. பன்னாடு தந்த மாறன் வழுதி. நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செலனென்றார். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செலனென்றார் கம்பராமாயணம். புலனழுக்கற்ற அந்தணாளன் கபிலர். புலனழுக்கற்ற அந்தணாளன் கபிலர். பொருந்தாத நூல் புறநானூறு. என மீதியெல்லாம் நான்மணிக்கிடையே நாலடியார் இனியவை நாட்பதெல்லாம் 11 கீழ்கணக்கு நூல்கள். ஆனால் புறநானூறுங்கிறது 8 தொகை. அது வந்து 11 மேல் கணக்கு. அடுத்து அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்பிறையை போன்றது. வளர்பிறையை போன்றது. பொருத்துக. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது. ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது. இது வந்து
போட்டித் தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி, பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஆப்ஷன் ஏ. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம். நூறாசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர். கவிஞர் பெருஞ்சித்திரனார். கவிஞர் பெருஞ்சித்திரனார். மடங்கள் எனும் சொல்லின் பொருள் சிங்கம். மடங்கள் எனும் சொல்லின் பொருள் சிங்கம். அகநானூற்றின் 100 பாடல்கள் அடங்கிய, அதாவது கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்திலக்கோவை. களிற்றியானை நிறை முதல் 100, மணிமிடை இரண்டாம் 100. நித்திலக்கோவை தான் கடைசி 100. அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. பூரிக்கோ. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறள். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க ஆசாரக்கோவை என மீதி பார்த்திங்கன்னா ஏழாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம் இதெல்லாம் மருந்துகளுடன் தொடர்புடைய நூல்கள். அடுத்து திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் மருதகாசி. மருதகாசி. சதகம் என்பது 100 பாடல்களை குறிக்கும். 100 பாடல்களை குறிக்கும். அடுத்து பொறுத்துக. வசனநடை கைவந்த வல்லாளர் ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். தைரியநாதர் வீரமா முனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். வசனநடை கைவந்த வல்லாளர் ஆறுமுக நாவலர், புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள், தைரியநாதர் வீரமா முனிவர், காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் ஏ. அடுத்து உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து ஒவ்வொரு நில ஊர்கள். சிறுமலை பூம்பாறை, மலையும் மலை சார்ந்த இடங்கிறதுனால குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள். கீழக்கரை நீலாங்கரை நெய்தல் நில ஊர், கடலும் கடல் சார்ந்த இடம். ஆப்ஷன் சி. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? ஔவையார். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது ஔவையாருடைய மொழி. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். யார்? ஜியு போப். ஜியு போப். தமிழ் நூலக தந்தை சி ஈரா அரங்கநாதன், இந்திய நூலக தந்தை. அடுத்தது வினையே ஆடவர்க்குயிர் குறுந்தொகை. வினைய ஆடவர்க்குயிர் குறுந்தொகை. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் வள்ளலார். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே வள்ளலார். பொங்கலை அறுவடை திருநாளாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான், ஜாவா. ஜப்பான், ஜாவா. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும்
சொல். உற்றார் பாருங்க, ஈட்ரா ஒரே எழுத்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. உற்றார், கற்றார், பற்றார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் உடல்நிலை மெய் மயக்கம். அடுத்து பொறுத்துக. 2 சீர்களாக அடி, குரல் அடி. 4 சீர்களான அடி, அளவடி. 5 சீர்களான அடி, நெடிலடி. 5க்கும் அதிக அடி, களி நெடிலடி. 2 சீர் குரலடி, 4 சீர் அளவடி, 5 சீர் நெடிலடி, 5க்கும் மேற்பட்ட சீர் களி நெடிலடி. ஆப்ஷன் டி. அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல், வாயை திறத்தல். கார்குலாம் எனும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? 6ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை. பொருத்துதல். திணை மாலை 150 கனிமேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை ஊஏ சாமிநாத ஐயர். ஆப்ஷன் சி. அடுத்து 82. இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு. இல்லைப்பா அப்படின்னு அதை குறிப்பாக சொல்கிறதுனால அது குறிப்பு வினைமுற்று. மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். பொறுத்துக. குமரன் தென்னை பொருட்பெயர், காடு மலை இடப்பெயர், பூ காய் சினைப்பெயர், திங்கள் வாரம் காலப்பெயர். திங்கள் வாரம் காலப்பெயர். ஆப்ஷன் பி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாடு, நுங்கு, நெய்தல், நொச்சி. அடுத்து பொறுத்துக. பிறமொழிச்சொல், தமிழ்மொழிச்சொல். ஐதீகம் உலக வழக்கு. நெஞ்சகம் அதாவது இருதயம். ஆஸ்தி சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்கள் களவாத தொடர். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். ஏன்னா மற்றதெல்லாம் பாருங்கள், சினிமா, தேட்டர், சமஸ்தானம், முக்கியஸ்தர்கள் இதெல்லாம் மற்ற மொழிகள். இது பிறமொழி சொற்கள் களவாத தமிழ் சொல். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இலக்கண குறிப்பு. உரிச்சொல் தொடர், தடக்கை, வினைத்தொகை, சூழ்கலல், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், கூவா, சொல்லிசை அளபடை, தளிய. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ்ச் செய்யுட்களம்பகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. அதே கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் மாங்கனி. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? தெல்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். அடுத்து, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள். அதாவது திருவி கல்யாண சுந்தரனார். 1953 செப்டம்பர் 17. 1953 செப்டம்பர் 17. சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர். சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி. தேம்பாவணி. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி. இயற்றியவர் யாரு? வீரமாமுனிவர். மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி. கவிமணி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்
தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர். பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை. பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுணவிலாச சபை. சுகுணவிலாச சபை. இந்திய அரசியல் சாணக்கியர் ராஜகோபாலாச்சாரியார். இந்திய அரசியல் சாணக்கியர் ராஜகோபாலாச்சாரியார். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ. திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். குயில் என்ற இதழை நடத்தியவர். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது 2016ஆம் வருடம் குரூப் 4ல் கேட்கப்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது பொது தமிழில் 100 வினாக்கள் இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.